ஒரு பக்கம் இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு நைஸாக வந்துட்டு சிபி வந்து தலை தவட்டி விட சொல்கிறாரு. இவங்களும் தலை தவட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் சரிங்க சார் நீங்கள் தூங்குங்க படுத்துட்டுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சேது வராரு. வந்துட்டு இந்த மாதிரி மேனேஜர் கால் பண்ணியிருந்தாரு. செஃப் நம்ம இது பண்ணியிருந்த எல்லாருமே வந்துட்டு எங்கேயோ போயிட்டுருக்காங்க, ஆளே இல்லை, ஃபோன் பண்ணாலும் யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்களா என்னன்னே தெரியல, அந்த ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டாலும் ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ காலைல கல்யாணத்துக்கு வந்துட்டு எல்லாம் சமைக்கிறோமே, இப்போ என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. தமிழ் எனக்கு ஒன்றும் புரியலன்ற மாதிரி நினைக்க எல்லாரோட செக் நம்பருமே என்கிட்ட இருக்காங்க, யார் கால் பண்ணாலும் எடுக்கலன்னு செய்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக வந்துட்டு நம்மளோட சிபி வந்துடுறாரு. என்னாச்சுன்னு கேட்க இந்த மாதிரி விஷயம் சொல்கிறாங்க. சரி ஓகே விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி மண்டபத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல போயிட்டு செஃப் யாருமே இல்லைன்னு சரி நம்ம இருக்கிற ஆளுங்களை வச்சு இப்போதைக்கு நீ சமாளிச்சுட்டு நான் உடனே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சிபி வந்து கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு ரொம்ப நேரம் ஆகி வரவே மாட்டேங்கிறாங்க. இங்கே சிபியோட ஃப்ரெண்டும் சேதுவும் சேர்ந்து காயெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சரி இருக்கிறத வச்சு சமைக்கலான்னு இவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த காய்களும் கட் பண்ணது எல்லாமே கீழே கொட்டிக்குது. என்ன பண்ணணும்னு புரியாமல் தமிழ் ரொம்ப முடிச்சுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக மண்டபத்துலேருந்து வராங்க. என்னம்மா சமையலெல்லாம் ரெடி ஆகிடுமா, இன்னும் ஒரு 1/2 ரெடி ஆகிடும் சார்னு சொல்கிறாங்க. என்னம்மா எதுவுமே ஆரம்பிக்கல சார், இது ஆரம்பிச்சிடும் சார், இது முடிஞ்சிடும், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஜானுவையும் கூப்பிட்றாங்க. ஜானுவும் வராங்க. ஜானு வந்துட்டு என்னாச்சு எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சான்னு கேட்குறாங்க. அதோ ரெடி ஆகிடுமா, அதோ ரெடி ஆகிடும்னு சொல்கிறாங்க. என்ன எதுவுமே ஸ்டார்ட் பண்ண காணும், இதோ எங்கள் செஃப்பெல்லாம் யாருமே காணும்னு சொல்ல கீழே கொஞ்சம் வேலையாக போயிருக்காங்கம்மா, அதை வந்துருவாங்க, வந்தோன்னே ஆரம்பிச்சிடும்மா, நீங்கள் போங்க, நீங்கள் தைரியமாக போங்க, நான் இருக்க பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா இது சிபி கம்பி நீட்டிட்டானோ அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு யோசிச்சுருக்காரு. தமிழுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டைம் ஆக ஆக பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கரெக்டாக செஃப்ஸ் வந்துட்டு ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வராரு. இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்டு தெரிஞ்ச கேட்ரிங் இதுவில் ஒர்க் பண்ணுறவங்க, நல்ல இதுவான டேலண்டடானவங்க, நம்ம எது சொன்னாலும் செஞ்சு கொடுப்பாங்க, நம்ம கைட் பண்ணால் போதும்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் சமைச்சிட்ருக்காங்க. அது தெரியாது சிபியோட மாமா சந்தோஷமாக இருக்காரு. செஃப்லாம் போயிட்டாங்கன்னு நினச்சி சந்தோஷத்தில் இங்கே டைனிங் ஹாலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜானு இன்னும் பரிமாறாமல் இருக்குன்னு யோசிச்சுருக்காங்க. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துடுறாங்க. மினிஸ்டருமே வந்து உட்காந்துடுறாரு. சாப்பிட்றதுக்கு போடுவாங்க பார்த்தா யாருமே வர மாட்டேங்கிறாங்க. இதோ வந்துடும்ன்ட்டு ஜானு நின்றுட்டுருக்கேன். எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டு நாங்கள் இங்கேருந்து போகிறோம், என்ன கேட்ரிங் இது பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படின்னு கோவப்பட்டு கெஸ்ட்டெல்லாம் போக பார்க்குறாங்க. அப்போ சிபி வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பரிமாறாங்க. எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்கா ஆகான்னு பாராட்டி விட்றாங்க. அப்புறம் ஜானு வந்துட்டு இந்த ஆர்டர் வந்து நீங்கள் சூப்பராக பண்ணிட்டீங்க, இதை வச்சு வந்துட்டு நம்மளுக்கு கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு சந்தோஷமாக வந்துட்டு அதை பற்றி சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா சரி நீங்கள் கொஞ்சம் போங்கன்னு சொல்லிட்டு யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டரை வந்துட்டு அந்த ஏஜென்சியை கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு ஏஜென்சி அட்ரஸ் வாங்கிட்டு தமிழும் சிபியும் அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஏஜென்சி இல்லை, இது எல்லாமே ஃப்ராடாக இருக்குது. அப்போ இது எல்லாமே குஞ்சுநாதனோட வேலையை தான் இருக்கும். சரி அவனுக்கு அவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்க வேணாம், நம்ம வேலையை நம்ம பார்க்கலான்னு தமிழ் சொல்லி சிபியை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் தமிழோட அம்மா வந்துட்டு தன்னோட அண்ணனை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு சிபியோட மாமா வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு குஞ்சுநாதன்கிட்ட. இந்த மாதிரி என்னோடய பிளான் எல்லாம் ஃப்ளாப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அடுத்தது ஏதாவது பிளான் பண்ணி அந்த தமிழ் மொத்தமாக தூக்கணும் அந்த வீட்டை விட்டு, அவள் இருக்கிற வரைக்கும் எதுவும் பண்ண முடியாதுன்னு பிளானை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே அவங்க அம்மா கேட்டாங்கன்றதுக்காக அவங்க மாமாவை வீல் சேரில் உட்கார வச்சு தள்ளிட்டு போகிறாங்க. தமிழ் பார்த்தோன்னா அண்ணன்னு சொல்லிட்டு வந்து கை பிடிச்சி பேசிகிட்டு இருக்காங்க. கண் கலங்கி போயிட்டு அவங்க அம்மா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கூட்டினு வரதுக்காக தள்ளிட்டு வராங்க. அப்போ சிபி வந்து அவங்க அப்பாவை பார்த்துறாங்க. பயந்து போயிட்டு சின்ன வயசில் நடந்த ஆக்சிடென்ட் நினச்சா அப்படியே ஃபீல் பண்ணி இது பண்ணி ரொம்பவே பயந்து போயிட்டு ஜானு மடியில் படுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் ஆகிடுறாங்க நம்ம தமிழ். அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.